பிரியமானவர்களே, நீங்கள் சிலரெல்லாம் கவனிச்சு பாருங்களேன். நிறைய பணம் இருந்தால் அல்லது நல்ல ஒரு பதவியில் இருந்தால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, தங்களோட பதவியோ தங்களுடைய பணத்தையோ தங்களோட சொத்துக்களையோ காப்பாற்றணும்னு நினச்சிக்குவாங்க. வீண் வம்புக்கு, அதாவது மற்றவங்களுக்கு உதவ போய் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையே மாட்டக்கூடாதுன்னு சொல்லி தன்னோட பொருளை ஒரு கொள்ளையாட தன்னோட பதவியோ பொருளையோ ஒரு சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. ஆனால் நீங்கள் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு வசனம் வந்திருக்குங்க. ஏசப்பா என்ன செய்தாராம், அவர் கடவுளுக்கு சமமாக இருந்ததை கொள்ளையாடின பொருளாக அவர் நினைக்கலையாங்க. கொள்ளையாடின பொருளாக, ஆகா கடவுளுக்கு நம்ம சமமாக இருக்கிறோமே, நம்ம எதுக்கு இந்த மண்ணான மனுஷனை நினைக்கணும் அப்படின்னு நினைக்கலையாங்க. நான் தான் கடவுளாக இருக்கோம்ல, நம்ம எதுக்கு இந்த மனுஷன் நினைக்கணும்னா யோசிக்கவே இல்லைங்க. தான் கடவுளாக இருக்கிறதவே அவர் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு மனுஷ ரூபமாக வந்தாராங்க. எந்த அளவுக்கு மனுஷனை நேசிச்சிருக்காரு, மனுஷன் மேலே எவ்வளோ தூரம் அவரோட மைண்டை வச்சுருக்காரு பாருங்களேன். இந்த மாதிரி தாங்க இன்றைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு இருக்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நமக்குன்னு அதை பயன்படுத்துகிற காட்டிலும் மற்றவங்களுக்கு பயன்படுத்தணுங்க. நமக்கு இருக்க பதவியோ பணத்தையோ சொத்தையோ ஏதோ ஒரு சோர்ஸு நமக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சோர்ஸை எத்தனை பேருக்கு உதவிக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்னு யோசிக்கணுங்க. இயேசுவை போல் அப்படி யோசிக்கும் போது தாங்க நம்மளை இயேசப்பா உயர்த்துறத, அது எல்லா நாமத்துக்கு மேலாக இயேசுவை உயர்த்தினது போல் நம்ம இருக்கிற இடத்துல மற்றவங்களை காட்டில் நம்மளை உயர்த்துவாருங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.